ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Amen. Yeah, we finished reading. This is the reason why we have to meditate the word of God. இதுதான் எங்களுடைய முக்கியமான காரணம் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு. It is because many false prophets have gone out into the world. அநேகமான கள்ள தீர்க்க தரிசனங்கள் உலகத்துக்குள் போயிருக்கிறது இப்பொழுது. And the false prophets seems very righteous and generous and kind. நாங்கள் ஆரம்ப நாளத்திலே தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் கருணை மிக்கவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் தாராள குணமுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். Therefore we will never understand and we will never recognize who is the real prophet and who is the false prophet if we do not meditate the word of God. நாங்கள் வேத வார்த்தையை தெளிவாக தியானிக்காவிட்டால் இந்த நாட்களிலே எங்களுக்கு எது தேவனுடைய வார்த்தை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. Let's go to Matthew 7:15. Matthew chapter 7 verse 15. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிங்க சிஸ்டர். Hello. Yes. Yeah. Loudest number. Yeah. இல்ல அவர்ட வரல. அவர் ஒன்னு Please read it in your language. வாசிக்கிறீங்களா இத? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Pastor, this Matthew 7 verse 15. We are reading in Tamil. Okay? Matthew 7:15. Yes. Okay. Hello, Pastor. We finished reading. Okay. So 1 John 4:1 said, many false prophets have gone out into the world. அதாவது யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் சென்றார்கள் என்று. But the problem is the false prophet, they are in sheep's clothing. அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் அதாவது ஆட்டுடைய தோலை போர்த்தி கொண்டு. And Matthew 23 verse 28 as well, they looked and they seems very generous and righteous, but the problem is their inside is hypocrisy and wickedness. நாங்கள் மத்தேயு 23:28 பார்க்கிறோம். அவங்க பார்க்கிறதற்கு உண்மை உள்ளவர்களைப் போல மிகவும் அன்பானவர்களைப் போல மிகவும் தாராளம் உள்ளவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய குணமோ மிகவும் கடினமான அதாவது கடின குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Let's read it Matthew 23 verse 28. மத்தேயு 23:28 நாங்கள் வாசிப்போம். Yes. Matthew 23 verse 28 in your language. Yeah, we read that. Finished reading. Okay. So please read it carefully. Matthew 23 verse 28. மீண்டும் ஒருக்கா மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். The first prophets, they appear to people as righteous. கள்ள தீர்க்கதரிசிகள் உண்மை உள்ளவர்களைப் போலவும் அவர்கள் நல்லவர்களைப் போலவும் உதார குணமுள்ளவர்களைப் போலவும் நீதிமான்கள் போலவும் தோன்றுவார்கள். ஆனால் அவர்கள் உள்ளமோ எப்படி இருக்கும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். Let me ask you one thing. உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Do we have to follow the false prophets or do we have to follow the real, the God's prophets? நீங்கள் போலியான தீர்க்கதரிசிகளையா அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசிகளையா பின்பற்ற விரும்புகிறீர்கள்? Do we have to follow the false prophets? Yes or no? நீங்க சொல்லுங்க. நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளை அதாவது பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களை பின்பற்ற விரும்புகிறீர்களா?
சொல்லுங்க ஆமாவா இல்லையான்னு. உங்கள்கிட்ட தான் பேசுறேன். இல்ல, நோ. We should We not don't. follow the first prophets. அவர்களை நாங்கள் பின்பற்றாமல் இருப்பது நல்லது. But the problem is they appear to people as righteous. அவர்கள் நீதிமான்களைப் போல மக்கள் மத்தியில் வருவார்கள். And in Matthew 24:24, they are able to show signs and miracles to deceive the people. மத்தேயு 24:24 நாங்கள் வாசிப்போம். மத்தேயு Yes. So we should remember Matthew 24:24. மத்தேயு 24:24 நாங்கள் நல்லபடியாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். The first prophet, they seems righteous and kind. கள்ள தீர்க்கதரிசிகள் மிகவும் கனிவுள்ளவர்களாகவும் மிகவும் பரிசுத்தவான்களைப் போல் தோன்றுவார்கள். And also they are able to show signs and miracles. அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். So if we do not know about the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் we might be deceived by the first prophets. நாங்கள் அந்த போலி தீர்க்கதரிசிகளால் நாங்கள் ஏமாற்றப்படுவோம் அல்லது நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம். And when we are deceived by false prophets, நாங்கள் கள்ள தீர்க்கதரிசினால் நாங்கள் ஏமாற்றப்படுவோம். we will never meet God. நாங்கள் தேவனை சந்திக்க முடியாது. Therefore, to meditate the word of God is very important. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்பது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. As I told you last time, whether you are preachers or pastors or members, we all need to meditate the word of God as we really want to meet God. நான் உங்களுக்கு கடந்த வாரம் சொன்னது போல, நீங்கள் போதகராக இருந்தாலும், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் கூட, நீங்கள் பாஸ்டர்ஸாக இருந்தாலும் கூட, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரியாக தியானிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை சரியாக தியானிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் தேவனை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். This time we need to check by ourselves today if we follow the word of God or if we just follow the signs and miracles. இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்களிடத்திலே நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறோமா அல்லது அடையாள அற்புதங்களை பின்பற்றுகிறோமா என்று. Let's go to 2 Corinthians 13 verse 5. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Corinthians 13 verse 5. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்புங்கள். சிஸ்டர் வாசிங்க. Please read it in your language. வாசிக்கிறீங்களா? 1 second please pastor, they are reading. எங்க வாசிக்கலையா? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறிய மாட்டீர்கள். Yes, amen. 2 Corinthians 13:5 said, Hello. We have to examine ourselves to see whether we are in the faith. Hello? Yes, we finished reading that verse. Yes, can you hear me? Yeah. Hello? Yeah, we can hear you, pastor. Yes. 2 Corinthians 13:5 says, we have to examine ourselves to see whether we are in the faith. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோமா என்று நாங்கள் இந்த
வேத வசனம் சொல்லுகிறபடி எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And we have to test by ourselves that we belong to Christ Jesus. நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாங்கள் இயேசு கிறிஸ்து உடையவர்களா என்பதை. Therefore, today, if we are really want to be the Christians, we need to test by ourselves. நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to check and test our faith. நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை சோதித்தறிய வேண்டும். We should check our faith if it depends on our eyes or if it depends on the word of God. நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கண்களை நம்பி இருக்கிறீர்களா அல்லது தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவசிக்கிறீர்களா என்பதை. நீங்கள் கண்களை Let's go to John 4:48. யோவான் 4:14. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வேறாக வேதத்தை திருப்புவோம். John 48. 4:48. யோவான் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிப்போமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமென். John 4:48 said, unless you people see miraculous signs and wonders, you will never believe. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவசிக்க மாட்டீர்கள் என்று. What does it mean? அது என்னத்தை குறிக்கிறது? It means that the people's faith depends on what they see. அதாவது மக்களுடைய விசுவாசம் அவர்களை காண்கிறதின் மேல் வைக்கிறார்கள். But we should remember that also Matthew 24 said the first prophet can show signs and miracles. நாங்கள் மத்தேயு 24 பார்த்தது போல தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் அவர்கள் அடையாள அற்புதங்களை காட்டுவார்கள் அல்லது அடையாள அற்புதங்களை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore our faith must not depend on what we see. எங்களுடைய விசுவாசம் நாங்கள் காண்கிறதின் மேலே வைக்க கூடாது. Do you remember Apostle Peter? எங்கள் அப்போஸ்தலர் பேதுருவை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? Apostle Peter experienced a lot of signs and miracles with Jesus. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு அநேக அடையாள அற்புதங்களை அவர் கண்டார். However, the Peter's faith depended on his side, what he see. அதாவது பேதுருவுடைய விசுவாசம் அவர் கண்டதிலே அவர் வைத்தார். Therefore, when Jesus died on the cross, Peter denied Jesus. அது அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அடையாள அற்புதங்களே அவருடைய விசுவாசத்தை வைத்ததினால் இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். Apostle Peter was the one of the best disciple. பேதுரு மாத்திரமே ஒரு சிறந்த அப்போஸ்தலராக அங்கே காணப்பட்டார். But what happened to him that he denied Jesus? என்ன நடந்தது அவருக்கு இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு? And Peter confessed to Jesus that I will never deny you. அவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நேரடியாக சொல்லுகிறார், நாங்கள் ஒரு நாளும் உங்களை மறுதலிக்க மாட்டேன் என்று. However, Peter denied Jesus 3 times. ஆனாலும் பேதுரு 3 தரம் தேவனை மறுதலித்தார், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். What happened to Apostle Peter? என்ன நடந்தது அப்போஸ்தலர் பேதுருவுக்கு? At the moment when Peter denied Jesus, his faith depended on what he see. ஏனென்று சொன்னால் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பொழுது அவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் அடையாள அற்புதங்களில் வைக்கப்பட்டிருந்தது.
Apostle Peter saw that Jesus recovered many people, and Apostle Peter experienced to walk on the sea, the water. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து அநேக பேரை குணமாக்குறதையும் அநேக பேரை விடுதலை செய்கிறதையும் கண்டார். அதே நேரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவினால் மூலமாக அவர் தண்ணீரிலேயும் நடந்தார். However, at the end, Apostle Peter denied Jesus. அவ்வளவு அற்புதங்கள் செய்தவரும் அவ்வளவு அற்புதமாக அவர் தண்ணீரில் நடந்தவரும் இறுதியாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். Raise your hand if you are better than Apostle Peter. நீங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள், நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவை விட நல்லவர்களாக இருந்தால். There is no one who is better than Apostle Peter. அப்போஸ்தலர் பீட்டரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை. Even the best disciple Apostle Peter denied Jesus when his faith depended on what he sees. ஆண்டவருடைய முதலாவது சீடர்களாகிய பேதுரு கூட அங்கே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவின் அடையாள அற்புதங்களின் மேல் தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருந்தார். Therefore, today we also need to examine the scriptures. அதனால் தான் இந்த நாட்களிலே நாங்களும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். The signs and miracle we should not follow. அடையாள அற்புதங்களை ஒரு நாளும் நாங்கள் பின்பற்றக்கூடாது. We should follow the word of God. நாங்கள் பின்பற்ற வேண்டியது தேவனுடைய வார்த்தையை. And that's the reason why we have to examine the scriptures every day. அதனால் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். And when we examine the scriptures every day, we can understand the purpose of the scriptures. நாங்கள் வேத வார்த்தையை தினம் தினம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த வேத வார்த்தையின் நோக்கம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். And also the purpose of the scripture is not the signs and miracle what Jesus took place. அதாவது அந்த தேவனுடைய வார்த்தை அடையாளங்கள் அற்புதங்களை நோக்கி இருப்பதாக இல்லை, அது இயேசு கிறிஸ்து எந்த ஸ்தானத்தை எடுத்தார் என்பதில் இருக்கிறது. The purpose of the Bible is make us believe that Jesus is the Christ. அதாவது வேத வார்த்தைகள் வேதாகமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று நம்ப வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக. Let's go to John 20:30. யோவான் 20:30க்கு நேராக எங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். John யோவான் 20 20 verse 30. அதிகாரம் 30 வசனம். வாசிப்போமா? யோவான் 20 அதிகாரம் 30 வசனம். John 20 verse 30. Yes. John 20:30 said, there were many miraculous signs in the presence of his disciples. அதாவது இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அநேக அடையாள அற்புதங்களை அந்த தேவனுடைய முதல் சீடர்கள் கண்டார்கள். However, it was not recorded in this book. அந்த புத்தகத்தில் கூட எது எழுதப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Why it wasn't recorded in this book? ஏன் அந்த வசனத்தின்படி அந்த இயேசு கிறிஸ்து செய்த அநேக அடையாள அற்புதங்கள் இந்த வேதாகமத்திலே ஏன் சொல்லப்படவில்லை? Because the miraculous signs was not the purpose of the scriptures, this book. அதாவது வேதாகமத்துக்கு அடையாள அற்புதங்கள் அவசியம் இல்லை என்பதை அவை காட்டுகிறது. If the signs and miracle is the purpose of the scripture, it should be written in this book. அதாவது அந்த அற்புதங்களும் அடையாளங்கள் எல்லாம் எங்களுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அத்தனை அடையாள அற்புதங்களும் இயேசு கிறிஸ்து செய்த அத்தனை அடையாள அற்புதங்களும் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கும். But it was not the purpose of the scriptures. அது இந்த வேதாகமத்துக்கு அந்த அடையாள அற்புதங்கள் முக்கியமானதாக அல்ல, அதன் நோக்கமும் அல்ல.
The purpose of the scripture is the next verse, John 20, verse 31. நாங்கள் அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். இந்த வேதாகமத்திலே என்ன நோக்கம் என்று, வேதாகமத்தின் நோக்கம் என்ன என்று. John 20, verse 31. Please read it in your language. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு வாசிங்க. Amen. John 20:31 said, we can have the life when we believe that Jesus is the Christ, the Son of God. இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. Remember the apostle Peter's deed. அப்போஸ்தல பேதுருடைய நிலைமையை நினைத்துக் கொள்ளுங்கள். When apostle Peter followed and believed only the Jesus, his faith depended on what he saw. அதாவது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பொழுதும் அவருடைய விசுவாசம் அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அடையாள அற்புதங்களின் மேல் இருந்தது. That was the reason why he denied Jesus 3 times. அந்த காரணத்தினால்தான் அவர் இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்தார். However, when he met the Christ who is the resurrected from the dead, his faith depended on not what he saw, but his faith depends on the word of God. அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கண்ட பின்பு அவர் விசுவாசத்தை வைத்தது அற்புதங்கள் அடையாளங்களில் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேலே. Therefore, he was able to work hard for God's kingdom and God's righteousness. அதனால் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அவர் விசுவாசித்ததினால் தான் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய நீதிக்காகவும் அவர் பாடுபட முடிந்தது. Therefore, Romans 10:17. ரோமர் 10:17 வசனம் சொல்லுகிறது. Romans 10:17. ரோமன் 10:17. Amen. Our faith must come from the hearing the message of Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் கேட்கிறபடினாலே, அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறபடினாலே எங்களுடைய விசுவாசம் எங்களுக்கு வர வேண்டும். Romans 10:17 is telling us exactly where our faith comes from. இப்ப நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ரோமன் 10:17 சொல்லுகிறது, எங்களுடைய விசுவாசம் எங்கே இருந்து வருகிறது என்று. It can come from the word of Christ. அது கிறிஸ்துவின் வார்த்தைகளில் இருந்து வருகிறது. Therefore, Acts 17:11. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். We have to examine the நடபடிகள் scriptures. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். We have to examine the scriptures every day as Berean people. Amen. Apostle Paul was very famous apostle. அப்போஸ்தலர் பவுல் மிகவும் பிரசித்தமான ஒரு அப்போஸ்தலர். However, the Berean people, they didn't follow Apostle Paul directly. The Berean people first examined the scriptures if what Paul said was true according to the Bible. அவ்வளவு அவர் பிரசித்தமானவராக இருந்தாலும் அந்த மக்கள் அவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வேத வார்த்தையை தினம் தினம் ஆராய்ந்து பார்த்து அதன் மூலமாக அவர்கள் குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Why did the Berean people examine the scriptures? ஏன் அந்த மக்கள் வேத வார்த்தையை அல்லது வேதாகமத்தை ஆராய்ந்தார்கள்? It is because they want to keep their faith correctly.
அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். And they knew that their faith is not coming from famous preacher. அவர்கள் அவர்களுடைய விசுவாசம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு போதகரால் வரவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். But the Berean people, they knew that their faith come from the hearing the word of Christ. அவர்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்பதினால் அவர்களுக்கு விசுவாசம் வருகிறது என்பதை நம்பியிருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். Therefore, the Berean people examined the scriptures if Apostle Paul's word is coming from the word of Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற வார்த்தை வேதத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதை தான் பார்த்தார்கள், பேசுகிறாரா என்பதை குறித்து அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். I am telling you today also, இன்றைக்கும் நான் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், you do not believe my word directly. நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கூட நீங்கள் நம்ப வேண்டாம். You have to check your Bibles before you believe my word. என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புவதற்கு முன்பதாக உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And then believe my word if my word come from the scriptures. அப்பொழுது என்னுடைய வார்த்தை அந்த வேதாகமத்திலிருந்து வருகிறதா என்பதை நீங்கள் அறிந்த பின்பு நீங்கள் அந்த வார்த்தையை நம்பலாம். So that we can belong to 1 Corinthians 2:5. நாங்கள் அதே மாதிரி 1 கொரிந்தியர் 2:5 போல நாங்கள் மாற முடியும். Please read it in your language. 2 அதிகாரம் 5ஆம் வசனம். 2:5. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். 1 Corinthians 2:5 said. Yeah, because it's in Tamil, our language it's changing, so let read. வாசிங்க. Okay. So 1 Corinthians 2:5 said, when we examine the scriptures, One second. our faith can stand on God's power. Hello? Yeah, they are reading it. Okay. Yes, amen. 1 Corinthians 2:5 said, 1 கொரிந்தியர் 2:5 சொல்லுகிறது, when we meditate the word of God, our faith can rest on God's power, not man's wisdom. நாங்கள் வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையில் இருக்கிறது அல்லாமல் மனிதருடைய ஞானத்தில் இருப்பது அல்ல. This is what I want you to do. இதுதான் நான் செய்ய விரும்புகிற காரியம். Do not rest on man's wisdom. இது மனிதருடைய ஞானத்திலே தயவு செய்து நீங்கள் தங்கி இருக்காதீர்கள். Your faith must rest on God's power. தேவனுடைய வல்லமையிலே உங்களுடைய விசுவாசம் தங்கி இருக்க வேண்டும். So that our lives will be guaranteed by God. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவனால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதாக இருக்கும். Amen. Hello? Hello? Amen. Hello? Hello? Can you hear me now? Yeah. How can you hear? Okay, this is our lecture today. இதுதான் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற படிப்பினை. We need to examine the scriptures every day as Christians. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தினம் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். It is because to protect our faith. எங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படியாக. So many false prophets have gone out into the world. அநேகமான கள்ள தீர்க்கதரிசிகள் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறார்கள். They seem righteous, generous, kind. அவர்கள் மிகவும் தாராள குணமுள்ளவர்களாக, நீதிமான்களாக, கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள். And they are able to show signs and miracles.
அவர்கள் அடையாள அற்புதங்களை உங்களுக்கு காட்ட முடியும். for deceiving many Christians. அநேக கிறிஸ்தவர்களை ஏமாற்றும்படியாக. Therefore, if we do not meditate the word of God, we might be deceived by false prophets. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்காவிட்டால் நாங்கள் கள்ள போதகர்களாலே நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம். And our faith cannot be protected. எங்களுடைய விசுவாசம் எங்களை அப்பொழுது காக்காது. And we might deny our God Jesus Christ at the end, as Apostle Peter did. அதனாலே நாங்கள் கடைசி காலத்திலே எங்களுடைய இரட்சகரை நாங்கள் மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம், பேதுரு செய்தது போல. Therefore, we need to meditate and examine the scriptures every day to make our faith rest on God's power. தேவனுடைய வல்லமையின் மேலே எங்களுடைய விசுவாசம் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் தினம் தினம் வேதத்தை தியானித்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். And then our lives will be guaranteed by God. அப்பொழுது எங்களுடைய ஜீவன், எங்களுடைய வாழ்க்கை தேவனால் உத்தரவாதம் செய்யப்பட்டதாக இருக்கும். Amen. ஆமென். So this is our lecture today. இதுதான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தருகிற பாடம். Let's pray all together. நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். Close your eyes, bow down your head. கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். Dear Heavenly Father, thank you for teaching us today. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for teaching us the reason why we need to examine the scriptures. எங்கள் நாளிலே ஏன் வேதத்தை ஆராய வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். Many false prophets have gone out into the world. அநேகமான கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் இன்று இருக்கிறார்கள். And they are all in sheep's clothing, and they are able to show signs and miracles. Hello? 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 Yes. Can you hear me now? Now I can hear you. Yes. They are all in sheep's clothing, and they are able to show signs and miracles to deceive Christians. அவர்கள் ஓனாயின் தோலை போர்த்திக் கொண்டு தேவனுடைய மந்தைகளைப் போல வந்து கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். Dear Lord, let us protect our faith by your word. ஆண்டவராகிய உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. Let us continue to examine the scriptures every day as Berean people. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக தியானிக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். And let our faith rest on your power. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையிலே எங்களுடைய விசுவாசம் தங்கியிருக்க கிருபை செய்வீராக. This is our prayer in the name of Lord Jesus Christ we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen and amen. ஆமென். ஆமென்.